நான் வழக்கமாக அடுக்கு மொழியிலும் வேகமான வார்த்தைகளாலும் உங்கள் காதுகளை கௌரவப்படுத்த விரும்பவில்லை, உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, அரசமைப்பு சட்டத்திலே ஒருவன் கேட்கிறான், இந்தியாவினுடைய தேசிய மொழியாக என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். எல்லோரும் ஆயிரம் சொல்லுகிறார்கள். நண்பர்களே, எங்கள் கண்ணியத்துக்குரிய காயத்தை மில்லத் அவர்கள் தமிழை தேசிய மொழி ஆக்குங்கள் என்று சொன்னவர் கண்ணியத்துக்குரிய காகிதம் மில்லத் அவர்கள். தமிழை நேசித்தவர்களாம் எப்பேற்பட்ட தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக, அவருடைய சிந்தனைக்கு எதிராக, அந்த வர்க்கத்துக்கு எதிராக, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த மத்திய அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. யார் காப்பாற்றுவார்கள்? தங்கள் ஆட்சி இருந்தால் போதும் என்று வாழ்கிற மக்களிடையே எங்கள் ஆட்சி பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தமிழ் மீதும் திராவிடத்தின் மீதும் சிறுபான்மையினர் மீதும் யார் கை வைத்தாலும் விடமாட்டோம் என்று எங்கள் ஒப்பற்ற தலைவர், உயர்ந்த தலைவர், தப்பற்ற தலைவர், ஒப்பற்ற கடவுள், மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சட்ட சபையிலே இன்றைக்கு வக்ஃபு வாரிய திருத்தத்தை கொண்டு வராதே என்று சொல்கிற தைரியமிக்க ஆன்மாராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பற்ற தலைவர் தமிழக முதல்வர்கள் தான் இருக்கிறார்கள். இதை நீங்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு வரலாறு அச்சடித்த வரிகளாக உங்களுக்கு சொல்கிற பொழுது, ஒரு தமிழகத்திலே ஒப்பற்ற முதலமைச்சர் இருந்தார், அவர்தான் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருந்தார், அவர்தான் அவர்களை காப்பாற்றி வைத்து சட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தார், அவர்தான் மிக சிறந்த காப்பாளராக இருந்தார் என்று நாளைக்கு வரலாறு சொல்லும். நண்பர்களே, நாம் பிள்ளைகள் படிப்பதே கஷ்டம். அவனுக்கு எக்ஸாம் எழுதுனா வெக்கப்படுவான், தோத்து போயிட்டான், பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு 3ஆவதுல ஒரு பரீட்சை, 5ஆவதுல ஒரு பரீட்சை, 8ஆவதுல ஒரு பரீட்சை வச்சா திட்டம் போட்டு பிள்ளைகளை படிக்க விடாம செய்கிற அயோக்கியத்தனம் இல்லையா அந்த புதிய கல்விக் கொள்கை? அதை கொண்டு வந்திருக்கிற மத்திய அரசுக்கு எதிராக யார் பேசுவார்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பேசும். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அந்த சாதனை ஆகி தரும். நண்பர்களே, இங்க இருக்கிற இளைஞர்களை பார்க்கிற பொழுது, கையை அசைத்தால் காற்று கிழியும், காலெடுத்து வைத்தால் பூமி நடுங்கும். திராவிடத்தை சொன்னால் இளைஞர்கள் வாயிலே மிகப்பெரிய வரலாறு திரும்பும். தளபதியின் பெயரை சொன்னால் இளைஞர்கள் எல்லாம் தன்னை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு எழுகிற போதே தலைவர் வாழ்க என்று எழுகிற இந்த இளைஞர் பட்டாளத்தை பார்க்கிற பொழுது, நாளே இந்தியா காப்பாற்ற போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் காப்பாற்ற என்பதற்கு சரியான உதாரணமாக இருக்கிறது. நண்பர்களே, இஸ்லாத்திலே ஒரு வார்த்தை உண்டு, சலாம் சொல்வதிலே முந்திக் கொள்ளுங்கள். அவன் சலாம் பண்ணுவான், நீ காத்துட்டு இருக்காத, நீ பண்ண அவன் பண்ணுவான், 2 சலாம் ஒன்னா சேரும். சலாம் சொல்வதிலே முந்திக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொல்வது, கைத்தட்டத்தை கொஞ்சம் முந்திக் கொள்ளுங்கள். இவன் தட்டுவான் அவன் தட்டுவான்னு பார்த்தா நாங்க பேசுறதுக்கு நீ கை தட்டாமலே போயிருவீங்க. எனவே கை தட்டுவதற்கு நீங்கள் நினைத்தால் கை தட்டலாம். அவ்வளவு சிறந்த கருத்துக்களை நாங்களுக்கு உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்காவிட்டால் எவ்வளவு கோபம் வருது. காப்பி பொடி கொடுக்குறீங்க, அதை நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க திருப்பி தரல, இல்ல அரை கரண்டி கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றோம். காப்பி கொடி வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறோம். அந்த தெருமுழுதும் அந்த பொண்ணுக்கு காப்பி கொடி கொடுக்காத பொண்ணுன்னு சொல்றோம். மத்திய அரசு 1 ரூபாய் வாங்கினா நமக்கு 29 பைசா தரான். இதை சொன்னவர் 29 என்று எழுதி காட்டியவர் எங்கள் அற்புதமான தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். நல்ல சாதாரணமா போலாம். மத்திய அரசுக்கு போனா வணக்கம் பண்றாங்க, மிக சிறந்த ஆட்சின்றாங்க, தளபதி ஸ்டாலினை போட்டுறாங்க, உதயநிதி ஸ்டாலினை வாழ்த்துறாங்க. எங்களுக்கு அந்த வாழ்த்து எல்லாம் வேணாம், திராவிடம் தான் வேணும். எங்களுக்கு இந்த வாழ்த்து எல்லாம் வேண்டாம், எங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும். இந்த வாழ்த்தெல்லாம் வேணாம், நான் கொடுத்த துட்டு திருப்பி கொடு. யார் சார் கேட்டான் இது வரைக்கும்? மேற்கு வெஸ்ட் வங்காளத்துல கேட்கல, கேரளாவில் கேட்கல, மைசூர்ல கேட்கல, எந்த ஊர்லயும் கேட்கல. தமிழகத்தில் மட்டும்தான் நாங்கள் கொடுக்கிற பணத்திற்கு மரியாதையாக திருப்பி கொடு என்று கேட்ட ஒப்பற்ற தலைவர். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, எல்லாரும் வரலாற்றுல கொஞ்சமாவது அந்த புத்தகத்தை படித்திருப்பீர்கள். கப்பல்ல காபி தூள் போகுது, கப்பத்துல டீ தூள் போகுது. டீ தூள் பாஸ்டன் என்கிற துறைமுகத்துல நிக்குது. அந்த அமெரிக்காவுக்கு போற அந்த பாஸ்டன் துறைமுகத்துல அந்த டீ தூளை இறக்காத, இது இங்கிலாந்து அரசு
டீ தூள் மீது வரி போடுகிறோம் என்று சொல்கிறது. அந்த மக்கள் போய் அந்த டீ தூள் பாக்கெட் தூக்கி மொத்தம் கடல்ல கொட்டலாம். வரி போட்டால் எங்கள் நாட்டுக்கு எப்படி வரி போடலாம் என்று போட்டதுக்கு பெயர் தான் பாஸ்டன் தேநீர் விருந்து என்கிற பட்டத்தை நாம் படித்திருக்கிறோம். எங்களுக்கு வரி போடும் போது ஜாக்கிரதையா போடணும். எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு பாதகம் இல்லாமல் போடணும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய செய்தி மரியாதைக்குரிய தேவடி அவர்களும் அருமை சகோதரர்களும் சொல்ல இருக்கிறார்கள். சுரண்டான், மொத்தமாக சுரண்டி கொண்டிருக்கிறான். வாழ்கிற போது இந்தியா என்கிற கூட்டமைப்பில் வைத்து சுரண்டு கொண்டிருக்கிறான். பானிபூரி எப்படி கேட்பாங்க இந்தி தெரியாம? எவ்வளவு பெரிய அகங்காரமான அயோக்கியத்தனமான வார்த்தை. நான் கேட்கிறேன், வாயில்லாத குழந்தை எப்படி பானிபூரி கேட்டு? அறிவிடா உனக்கு? பானிபூரி வேணா எடுத்து காமிச்சுக்கிறோம், இல்ல கையில் எடுத்து சாப்பிடுறோம். பானிபூரி கேட்கறதுக்கு இந்தி படின்னு சொல்றீங்க. நண்பர்களே, 80 ஆண்டு கால வரலாறு. இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர் எல்லாம் இந்தியை எதிர்த்ததால மிகப்பெரிய தலைவரானவர்கள் இந்தியை எதிர்த்துதான் வந்தார்கள். எங்கள் அருமை தலைவர் கலைஞர் அவர்கள் கள்ளக்குடி போராட்டத்தை நடத்துகிற பொழுது இங்கு தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்று தண்டவாளத்தில் படுத்த ஒப்பற்ற தலைவர். தயவு செய்து வரலாறு, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது, ஓட்டு கேட்கிறது, திரும்ப வருகிறது என்பது இல்ல. வரலாறு மீண்டும் மீண்டும் திரும்பத்தான் வருகிறது. வசந்தம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சூரியன் திரும்ப திரும்ப வந்து கொண்டுதான் இருக்கிறது. பருவமழை திரும்ப திரும்ப வந்து கொண்டுதான் இருக்கிறது. வாழ்க்கை சூழல் திரும்ப திரும்ப வந்து கொண்டுதான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப திரும்ப திரும்பத்தான் வரும் என்பதாக சொல்லி, என் அன்பு இளைஞர்களே, உங்களை பார்க்கிற பொழுது எங்களுக்கு நம்பிக்கை முளைக்கிறது. உங்களை போற்றுகிற பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிறைய போட்டி. இளைஞரணி ஒரு பக்கம், மரியாதைக்குரிய மகளிரணி ஒரு பக்கம். மகளிர்கள் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அவங்க தான் முன்னணிக்கிறாங்க. அவங்களை தாண்டித்தான் ஆண்கள் உட்கார்கிறார்கள். மகளிருடைய முழு ஆதரவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி. சினிமால வந்தா ஆட்சிக்கு வரலாம், சினிமாவுக்கு வந்தவெல்லாம் ஆட்சிக்கு வர முடியாது. சினிமாவுக்கு வந்தா ஆட்சிக்கு வரலாம், சினிமாவுக்கு வந்தவெல்லாம் ஆட்சிக்கு வர முடியாது. எனவே நான் சொல்வது, கிளம்பும் போது என்ன ஆணவம், என்ன அயோக்கியத்தனம், என்ன திமிர், என்ன பெயர் சொல்லி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு வயசு இருக்குதா, அறிவு இருக்குதா, பின்புலம் இருக்குதா? தைரியம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? இதோ வந்து கொண்டிருக்கிற வசந்தத்திலே வருங்காலம் உச்சரிக்க போகிற பெயர் தளபதி ஸ்டாலின். நாளைய தேர்தல் அச்சடிக்க போற பெயர் தளபதி ஸ்டாலின். எதிர்காலம் என்றைக்கும் சொல்ல போகிற பெயர் தளபதி ஸ்டாலின். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் சொல்கிறேன், உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து வணங்கியதாக வர வைத்துக் கொள்ளுங்கள். வாக்களிக்கிற உங்கள் கைகளுக்கு எல்லாம் என் வணக்கத்தை இன்றே பதிவிட்டுக் கொள்ளுங்கள். தெருக்கள் தோறும் உதய சூரியனை கோலமாக இடுங்கள். உச்சி சூரியன் வருகிற பொழுது யாரும் இந்த நாட்டிலே திமுகவை தவிர இருக்க போவதில்லை என்று சொல்லுங்கள். வார்த்தைகளால் வந்தது அல்ல திராவிட முன்னேற்ற கழகம், சாதனைகளால் வந்தது, சரித்திரம் படைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த ஒப்பற்ற தலைவன் பெயரை சொல்லி, தப்பற்ற தலைவன் பெயரை சொல்லி, எங்களுடைய மரியாதைக்குரிய தளபதி பெயரை சொல்லி, எங்கள் அன்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் பெயரை சொல்லி, இந்த இளைஞர்கள் பட்டாளத்தின் பெயரை எல்லாம் சொல்லி, இவருடைய கைகளை நாங்கள் பிடித்துக் கொண்டு நடக்க தயாராக இருக்கிறோம். இளைஞர் அணி, இளைஞர் பட்டாளம் இந்தியாவுக்கே வழிகாட்டும் என்பதாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.